மார்ச் 19 அன்று வரும் பங்குனி அமாவாசை என்பது பித்ருக்களை நினைத்து அவர்களின் ஆசியைப் பெற மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தர்ப்பணம் செய்வது முக்கியமான சடங்காகும். இது நம் குடும்பத்தின் ஆத்ம அமைதிக்காகவும் நமக்கு நலன்களும் வளங்களும் கிடைக்கவும் வழிவகுக்கும் என்று இந்து மதம் கூறுகிறது. காலை நேரத்தில் சுத்தமான மனதுடன் நீர், எள், தர்ப்பை கொண்டு தர்ப்பணம் செய்து பித்ருக்களின் நினைவில் பிரார்த்தனை செய்வது நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க உதவும் என நம்பப்படுகிறது. அதன்பின் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. ஏனெனில் பசியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பது நேரடியாக பித்ருக்களுக்கு அர்ப்பணிப்பாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக ஏழைகள், தேவையுள்ளவர்கள் அல்லது ஆலயங்களுக்கு அருகில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது வாழ்க்கையில் சாந்தி, வளம் மற்றும் குடும்ப முன்னேற்றத்தை கொண்டுவரும் என்று பழமையான நம்பிக்கைகள் கூறுகின்றன. இதைத் தொடர்ந்து வீட்டில் தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து ஒரு நிமிடம் மௌனமாக இருப்பதும் அவர்களின் ஆசீர்வாதத்தைப் பெற உதவும். இந்த பங்குனி அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலும் நம் பித்ருக்களின் திருப்திக்கும் நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் ஒரு பாலமாக அமையும். ஆகவே இந்த நாளை தவறாமல் ஆன்மீக உணர்வுடன் கடைபிடித்து தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் மூலம் நம் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புண்ணிய நாளில் நாம் செய்யும் சிறிய நல்ல செயல்களுக்கு கூட பெரிய பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும், வேலைவாய்ப்பு, ஆரோக்கியம், செல்வம் போன்றவை வளர்ச்சியடையும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பங்குனி அமாவாசை நாளில் தன்னலம் பார்க்காமல் பிறருக்கு உதவுவது பித்ருதோஷங்களை நீக்க உதவும் ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் பெரியவர்கள் கூறும் வழிமுறைகளை பின்பற்றி சுத்தமான மனதுடன் தர்ப்பணம் செய்து அன்னதானம் வழங்கினால் அது பல தலைமுறைகளுக்கும் நன்மை தரும் என்பதே நம்பிக்கை. இதன் மூலம் நாம் முன்னோர்களை மட்டுமல்லாமல் மனிதநேயத்தையும் உயர்த்துகிறோம். ஆகவே இந்த நாளை ஆன்மீகமாகவும் மன அமைதியுடனும் பக்தியுடனும் கடைபிடித்து நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவேற்போம். பித்ருக்களின் ஆசீர்வாதம் எப்போதும் நம்மோடு இருப்பதாக நம்பி நன்றி உணர்வுடன் வாழ்வதே இந்த நாளின் உண்மையான செய்தி. இந்த நாளில் செய்யப்படும் தர்மங்களும் பிரார்த்தனைகளும் நம் கர்மபந்தங்களை இலகுவாக்கும் என்று இந்து மதம் நம்பிக்கை கூறுகிறது. முன்னோர்களின் திருப்தி கிடைத்தால் வீட்டில் ஏற்படும் தடை, சிக்கல்கள், மன அழுத்தங்கள் போன்றவை மெதுவாக நீங்கும் என்பதும் பலரின் அனுபவமாகும். குறிப்பாக காலை சூரிய உதயத்திற்கு முன்போ அல்லது அதற்கு பிறகோ அமைதியான சூழலில் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. அதன்பின் பசுமை உணவு, சாதம், பருப்பு போன்ற எளிய உணவுகளை தயார் செய்து அன்னதானம் வழங்கினால் அது மிகுந்த புண்ணியத்தை தரும். மேலும் இந்த நாளில் காகங்களுக்கு உணவு வைப்பதும் பசுக்கள் மற்றும் பிற உயிர்களுக்கு உணவு அளிப்பதும் பித்ருக்களை மகிழ்விப்பதாக கருதப்படுகிறது. இதனுடன் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து முன்னோர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், அவர்களின் நல்ல பண்புகளை நினைவில் கொள்ளுதல் போன்றவை குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும். இவ்வாறு ஆன்மீகம், மனிதநேயம் மற்றும் நன்றி உணர்வு இணையும் இந்த பங்குனி அமாவாசை நம் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும் நல்ல மாற்றங்களையும் விதைக்கும் ஒரு அரிய வாய்ப்பாகும். இதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் நிறைவும் நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், திதி சிறப்புகள், வழிபாட்டு முறைகள் போன்ற பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.